வணக்கம் நண்பர்களே. நம்ம அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவுகள்ல ஒன்றுதான் மீன். ஏன்னா இதுல புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் டி, விட்டமின் பி 12 மற்றும் பல முக்கிய சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவா மீன் இருக்குது. உடலுக்கு இது எண்ணற்ற நன்மைகளை வழங்குது. ஆனா ஆரோக்கியமான மீனை கூட சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகள், வயிற்று உபாதைகள், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். பல பாரம்பரிய மருத்துவ முறையிலையும் இது கூறப்பட்டிருக்குது. இன்னைக்கு வீடியோல மீனுடன் சேர்த்து சாப்பிட வேண்டாம் என்று கூறக்கூடிய ஒரு உணவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். அவற்றை சாப்பிட்டா என்ன பாதிப்பு ஏற்படலாம், எப்படி பாதுகாப்பாக மீனை சாப்பிட வேண்டும் என்பதை விரிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் சிறந்த ஒரு பாதுகாப்பான ஒரு வீடியோவாக இருக்கும். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அந்த தவறான சேர்க்கை என்னன்னா, மீன் பிளஸ் பால் தாங்க. மீனுடன் பால் சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பது பல ஆண்டுகளாகவே சொல்லப்பட்டு வருது. ஏன்னா மீன்கிறது ஒரு புரதம் நிறைந்த ஒரு உணவு, பாலும் அதிக புரதம் கொண்டது. சிலருக்கு இந்த 2 உணவுகளும் சேரும்போது செரிமான பிரச்சனை ஏற்படலாம். ஸோ செரிமானம் ஒழுங்கா செரிக்கலைன்னா அடுத்துல உயிருக்கு ஆபத்தை கூட ஏற்படுத்தும் அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். ஸோ ஏற்படக்கூடிய பிரச்சனை வயிற்றுல உபசம், அஜீரணம், வயிற்று வலி, தோல்ல அலர்ஜி. சிலருக்கு தோல்ல கடுமையான அலர்ஜி கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, மீன் சாப்பிட்ட பிறகு குறைந்தது 2 to 3 மணி நேரம் கழிச்சு தான் பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வீடுகளில் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், இது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துட்டு சின்ன குழந்தைகள்லாம் இருப்பாங்க. நம்ம இந்த தவறான சேர்க்கை நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, மீன் சாப்பிடுவாங்க, குழந்தைகளுக்கும் மீனை ஊட்டி விடுவாங்க. அவங்க பால் குடிக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க. ஒரு 2 வயசு 3 வயசுலாம் டப்பா பால் குடிப்பாங்க. அவங்க திடீர்னு தூக்கம் வருதுன்னு பால் கேட்பாங்க, பாலையும் ஊற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைகளுக்கு செரிக்காமல் அடுத்து வாந்தி எடுப்பாங்க, வயிறு வலி, சிலருக்கு ஸ்கின் அலர்ஜியெல்லாம் ஏற்படும். ஆனால் அப்போதைக்குன்னு உங்களுக்கு தெரியாது இந்த சேர்க்கையினால தான் இது பிரச்சனை அப்படின்னு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஸோ ஒருபோதும் பாலையும் மீனையும் சேர்த்து எடுக்காதீர்கள். அது முக்கியமாக வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ செரிமான பிரச்சனை, கடுமையான அலர்ஜி, இதனால் பலவிதமான நோய்கள், அதாவது பலவிதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஒருபோதும் இதை சேர்க்காதீர்கள். அடுத்து 2வது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, மீன் பிளஸ் தயிர் தான். தயிர் பிளஸ் மீன் இந்த சேர்க்கையை சேர்த்து சாப்பிட்றது பல பாரம்பரிய மருத்துவ முறையில் தவிர்க்க சொல்கிறாங்க. ஏன்னா 2மே புரதம் அதிகமாக உள்ள உணவு. சிலருக்கு வயிற்றில் செரிமான சுமை அதிகரிக்கலாம். இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும்னா, வயிற்றில் கனத்த உணர்வு, வாய்வு தொல்லை, வயிற்று வலி, சிலருக்கு தோல் பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படணும். இதனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சிலருக்கு ஏற்படுத்தாது, சிலருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி. முக்கியமாக செரிமானம் தன்மை கம்மியாக இருக்கிறவங்க, செரிமானம் பலவீனமாக இருப்பவர்களுக்கு இது கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுவும் முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கும், எது சாப்பிட்டாலும் செரிக்காது. ஸோ அவங்க இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கும் ரொம்பவே கம்மியாக இருக்கும், எது சாப்பிட்டாலும் அவங்க வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான சேர்க்கையை ஒருபோதும் கொடுக்காதீர்கள். ரொம்ப கவனித்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஆனால் சில இடங்களில் ரொம்ப ஃபேமஸாக என்ன பண்ணுவாங்கன்னா, தயிர் சாதம் மீனை பொரித்து அப்படியே சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்துக்கு மீனை ஒரு காம்பினேஷனாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது சில நாட்களில் அது பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு எனக்கு பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தலை, நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க உடலில் ஏதாவது ஒரு வீக்னஸ் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, மீன் ப்ளஸ் எலுமிச்சை அதிகமாக எடுத்துக்கிறது. பலர் என்ன பண்ணுறாங்கன்னா,
மீன் மேலேயே வந்து எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு சாப்பிடுவாங்க. அதை அதிகமாக பிழிஞ்சு விட்டு சாப்பிடக்கூடாது. சிறிதளவில் சேர்த்துக்கிறது நல்லது. ஆனால் அதிகமாக பயன்படுத்தினா அமிலத்தன்மை வந்து அதிகமாயிரும். இதனால் நெஞ்செரிச்சல் ஏற்படும், வயிற்றில் எரிச்சல் ஏற்படும். முக்கியமாக கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சேர்க்கையை எடுக்கிறது ரொம்பவே தவறு. எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாது. கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ ஒருபோதும் இந்த சேர்க்கை எடுக்கிறதையும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா மீன் ப்ளஸ் தர்பூசணி தாங்க. தர்பூசணி வந்து மிகவுமே குளிர்ச்சியான ஒரு பழம். அதுவும் முக்கியமாக இப்போ கோடை காலங்களில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா வெயிலோட தாக்கம் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதனால நம்ம தர்பூசணி பழம் சாப்பிடுவோம். மீன் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு சூடான ஒரு உணவு, வெப்பத்தன்மை கொண்ட ஒரு உணவு. ஸோ இதனால வந்து இது ரெண்டுமே சேரும்போது, இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குல்ல, குளிர்ச்சி ப்ளஸ் வெப்பம். இதனால வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா பிரச்சனை ரெண்டும் சேரும்போது உடல் ஒத்துக்கொள்ளாது. இதனால வயிற்றில் கோளாறு, அஜீரணம், வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம்னு சொல்றாங்க. ஸோ பாதுகாப்பாக சாப்பிடணும்னா மீன் சாப்பிட்ட உடனே தர்பூசணி பழத்தை சாப்பிட்றத நம்ம தவிர்க்கிறது தான் ரொம்பவே பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னா நம்ம 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கிறலாம். மீன் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். இல்லை தர்பூசணி பழத்தை சாப்பிட்ட 1 மணி நேரம் கழித்து மீன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரொம்பவுமே வந்து நம்ம அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். தர்பூசணி பழத்தினால ஒரு ஃபேமிலியே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது வந்து இந்த மாதிரி தவறான ஒரு ஃபுட் காம்பினேஷனை எடுத்ததுனால தான் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ ஒருபோதும் இந்த ஒரு சேர்க்கையை வந்து நீங்கள் எடுக்காதீர்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா மீன் ப்ளஸ் வெள்ளரிக்காய் தாங்க. வெள்ளரிக்காயில் வந்து அதிக அளவில் நீர்ச்சத்து கொண்ட ஒரு காய். ஆனால் இந்த சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மீனுடன் சேர்த்து சாப்பிட்றாங்க. அப்படி மீனுடன் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது வயிறு உப்பசம், செரிமான பிரச்சனை, வாய்வு தொல்லை இதெல்லாம் ஏற்படலாம். குறிப்பாக செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க இதை நீங்கள் கவனித்து தான் எடுக்கணும். இல்லைன்னா இந்த தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா மீன் ப்ளஸ் அதிகமாக டீயோ காஃபியோ குடிக்கிறத தவிர்க்கணும். மீன் சாப்பிட்ட உடனே டீயோ காஃபியை குடிக்கிறது நல்லதே கிடையாது. ஏன்னா டீ காஃபியில் சில சேர்மங்கள் ஊட்டச்சத்தை உறிஞ்சுறத வந்து பாதிக்கும். மீன் நம்ம சாப்பிட்றதே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நம்ம உடலுக்கு போய் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சொல்லி தான் நம்ம மீனே சாப்பிட்றோம். ஆனால் இந்த டீ காஃபி நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே உடல் வந்து உறிஞ்சி கொள்ளாது. ஸோ அதனால நீங்கள் குறைந்தது 1 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நீங்கள் டீ காஃபி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. மீன் சாப்பிடும்போது செய்ய வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். நல்லா சமைத்து சாப்பிடக்கூடிய மீன்களை, அது நல்ல மீன்களாக தேர்ந்தெடுத்து நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வாங்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதிய மீனாக பார்த்து வாங்குங்க. காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, போதுமான அளவு தண்ணி குடிங்க. ஸோ யாரெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அலர்ஜி, அல்சர், செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள், மீன் சாப்பிட்டால் அலர்ஜி ஏற்படுறவர்களாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி சாப்பிட்டா ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க. நண்பர்களே, இப்போ பார்த்த இந்த உணவு சேர்க்கையை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இது பாரம்பரிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாது. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இது வந்து மாறுபடும். எப்பொழுதுமே உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும்னா நல்ல ஒரு உணவு சேர்க்கையை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது தான் நல்லது. ஸோ மீன்கிறது மிகவும் ஆரோக்கியமான உணவு. ஆனால் சரியான முறையில் சாப்பிட்டா அதனுடைய முழு பலன்களையுமே நீங்கள் பெறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வாழ்க வளமுடன். நன்றி.